ஏடிஎம்மில் அதிக முறை பணம் எடுத்தால் தற்போது கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. மே 1ஆம் தேதி முதல் ஏடிஎம் மூலம் 3 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் ரூபாய் 23 கட்டணமாக வசூலிக்கப்பட இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 21 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 2 ரூபாய் அதிகரித்து 23 ரூபாயாக தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. பல வங்கிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தங்கள் ஏடிஎம் பணம் எடுக்கும் கொள்கையை மாற்ற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது மே 1ஆம் தேதி இந்த நடைமுறை வரும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஏப்ரல் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு மாதமும் 3 முறை மட்டுமே பிற வங்கியின் ஏடிஎம்மிலிருந்து கட்டணமின்றி பணம் எடுக்கலாம் என்றும் 3 முறைக்கு மேல் பணம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முறைக்கும் 21 ரூபாயில் இருந்து தற்போது 23 ரூபாயாக கூடுதல் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. மே 1ஆம் தேதி முதல் ஏடிஎம் மூலம் 3 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் 23 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும். ஏடிஎம்களில் நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையை தாண்டி பணம் எடுக்க சேவை கட்டணமானது தற்போது 23 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 21 ரூபாயாக இருந்து அது வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 23 ரூபாயாக, அதாவது 2 ரூபாய் உயர்ந்து 23 ரூபாயாக நிர்ணயம் செய்து ரிசர்வ் வங்கியானது தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரும் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏடிஎம் மூலம் 3 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் 23 ரூபாய் கட்டணமாக இனி வசூலிக்கப்படும் என்று தகவலானது வெளியாகி இருக்கிறது. ரிசர்வ் வங்கி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே 21 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் 2 ரூபாய் உயர்த்தப்பட்டு தற்போது 23 ரூபாய்க்கு இனி சேவையாக வசூலிக்கப்படுகிறது. பல வங்கிகளில் ஏப்ரல் 1 முதலே தங்கள் ஏடிஎம் பணம் எடுக்கும் கொள்கையை மாற்ற இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு மாதமும் 3 முறை மட்டுமே பிற வங்கிகளில் ஏடிஎம்மில் இருந்து கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். 3 முறைக்கு மேல் பணம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முறைக்கும் சேவை கட்டணமாக 21 ரூபாய் முன்னாடி வசூலிக்கப்பட்டது. இனி 23 ரூபாயாக வசூலிக்கப்பட இருக்கிறது. இதை ரிசர்வ் வங்கி தற்போது தெரிவித்திருக்கிறது. பல வங்கிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதியே கட்டணமானது வசூலிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் மே 1ஆம் தேதி அனைத்து வங்கிகளிலும் கட்டணமாக வசூலிக்கப்பட இருக்கிறது. இது குறித்த அண்மை தகவலை தற்போது பார்த்து விரிவான தகவலை பின்வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.